இன்றைய தியான பகுதியில் மீண்டும் உங்களுடைய இணைவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் தருவதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. எதற்குமே தகுதியற்றவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தேவனுடைய அலாதி அன்பினால் இலவசமாக கொடுக்கப்படுகிற இந்த ஆசீர்வாதமாகிய கிருபையை எந்த சூழ்நிலையிலும் நஷ்டப்படுத்தாதிருப்போமாக. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அப்படி அறிந்திருந்தபடியால் யோபு தன் வாயினால் தேவனை தூஷியாமல் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். நாமும் அந்த பக்தனை போல வியாதி நேரங்களிலும் பாடுகளிலும் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் தேவனை தூஷியாமல் தேவனிடத்தில் அன்பு கூறுகளாக காணப்படுவோமாக. தேவன் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறாராம், அதாவது பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். துன்மார்க்கர் யாவரையும் அவர் அழிப்பார் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. துன்மார்க்கர் யார்? நியாயம் செய்ய மனதில்லாதவர்கள், மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ளவர்கள், இரகசிய ஆலோசனைக்காரர்கள், கலகக்காரர்கள். இவர்களைப் போல நாம் அழிக்கப்படாதபடி தேவனிடத்தில் அன்பு கூறும்போது அவருடைய கிருபையையும் அவருடைய நன்மையையும் அவருடைய பாதுகாப்பையும் பெற்று நாம் நீடித்த நாளாய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். God bless you.